Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான டிசைன், ஒரு ப்ளூ கலர் சாஃப்ட் சில்க் சாரியோட பிளவுஸ் இது. சாரி yellow கலர்ல இருந்தது and பிளவுஸ் வந்து நல்ல டார்க் ராயல் ப்ளூல கொடுத்திருக்காங்க. and இதுல வந்து ஒன் சைடா டிசைன் டிரா பண்ணிருக்கேன் நான். சும்மா வெறும் கோடி மட்டும் தான், ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் தான், சும்மா ரஃபா வரைஞ்சது தான் இது. இதுல வந்து லீஃப் அங்கங்க போட்டிருக்கேன். இந்த லீஃபுக்கு வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம டியூட்டோரியல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்ல பட்டன் ஹோல் ஸ்டிச், அதுதான் பண்ணிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறத மறுபடியும் உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃபோட சென்டர்ல இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். சாரியில் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்தது, ஸோ அதனால் லீஃப்க்கு மட்டும் நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டபுள் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இது வந்து லீஃபோட டிப் வரைக்கும் போட்டுட்டு ரிவர்ஸ் ஒரு லாக், மறுபடியும் சைட்ஸில் லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இது வந்து நான் ஆல்டர்னேட்டாக போட போகிறேன், ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்றுன்னு. ஏன்னா சென்டரில் எனக்கு கேப் வேண்டாம், அதனால் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே வரேன். இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவரில் என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் லீவ்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன், சின்னதாக ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம டிஷ்யூ பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டிஷ்யூ பெட்டல்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத் வச்சு பண்ணுற பெட்டல்ஸ். இதை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், இது எப்படி செய்யுதுங்கிறதையும் காட்டுறேன். இந்த பெட்டல் மேக்கிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸாவோ இல்லை வேறு எப்படியும் வந்து உங்களால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து வேணுங்கிற சைஸ், இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் மாதிரி ஃபுல் ரோலில் வரும். இது வந்து வேணுங்கிற மெட்டீரியல் அளவில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவு வந்து 2.5 inch by 2.5 inch ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா 2.5 inch இருக்கும். இதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கார்னர், ஆப்போசிட் கார்னர்ஸ் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஜாயின் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் மேலே கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வரும். இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும், இழுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஒரு மாதிரி ஷார்ப்பாக நிற்கும். இந்த கிளாத் வந்து அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி நிற்கும் அது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபோல்டு எட்ஜ் வந்து சென்டருக்கு வரணும். ஸோ இந்த ஃபோல்டு இப்படி வரணும். இப்படி வந்துட்டு இதையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஃபோல்டு இந்த சென்டருக்கு வரணும். இது இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது ஒன்று மேலே ஒன்று இப்படி ஓவர்லாப் ஆகாமல் ஜஸ்ட் ரெண்டும் ஜாயின் பண்ணணும். இது மாதிரி மீட் ஆகணும். இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி மீட் ஆகணும். அண்ட் அப்படி பண்ணும்போது இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப் ஆகும், பெட்டலோட டிப் வந்து நல்லா ஷார்ப் ஆகும். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கரை இந்த ஃபோல்டு இருக்குல்ல இது மேலே வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற துணி இது வந்து டெயில் மாதிரி, பெட்டலோட டெயில் மாதிரி, இதை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விரல் வச்சு இந்த பக்கம், இந்த 2 விரல் வச்சு இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். கீழே புல் பண்ணிகிட்டே வந்து சுருக்கணும். இது இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணாதீங்க, நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி சுருக்கணும். சுருக்குனிங்கன்னா பெட்டல்ஸில் வந்து வரி வரியாக வரும், நமக்கு லைன்ஸ் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஷேப், ஆக்சுவல் ஷேப். இது மாதிரி இந்த ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு வச்சு நல்லா கட்டிக்கோங்க. ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட் வச்சு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை டைட்டாக சுற்றிட்டு பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நூலையும் சேர்த்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு 2 நாட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டல் வந்து கிடச்சிச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இது தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ கிளாத், இந்த பர்டிகுலர் கிளாத்தில் தான் வந்து இவ்வளோ அழகாக ஷேப்பாக வரும். இதுவே நீங்கள் சில்க் காட்டன்லேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும், ஷேப் கிடைக்கும். ஆனால் சில்க் காட்டனோட டெக்ஸ்டர் எப்படின்னா வந்து இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த நாட் கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் அதில் நீடில் விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டிஷ்யூ பெட்டல் இந்த கிளாத்தில் வந்து இந்த நாட் கட்டுற இடமும் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், நமக்கு ரொம்ப ஒன்றும் திக்காகாது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல மெட்டீரியல், அண்ட் ரொம்ப தின்னாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும், தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா பெட்டல்ஸ் செஞ்சுருக்கேன். இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ளவருக்கு வந்து நமக்கு 3 பெட்டல்ஸ் வேணும். ஸோ இந்த 3 பெட்டல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று வைக்கணும், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வைக்கணும், இந்த மாதிரி ஒன்று வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பெட்டல்ஸ் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் பண்ணுறீங்க, ரவுண்ட் ஃப்ளவராக பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பெட்டல்ஸ் வேணுங்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, ரஃபாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் பண்ணும்போது எப்பவுமே சென்டர் ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன்.
சாதாரண கை ஊசியும் கோல்டன் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், டபுள் த்ரெட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் போர்ஷனை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த கட்டியிருக்கோட நூல் வச்சு அதுக்கு பக்கத்தில் நீடில் வெளியே எடுத்துட்டு திரும்ப அது பக்கத்துலேயே நீடில் உள்ள போட்டுருங்க. ஸோ சென்டர் அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்து வந்து சைட்ஸ். இந்த சைடில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸ்டிச்சு வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் கோல்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஸ்டிச் போடும்போது ரொம்ப சின்னதாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து வெளியே தெரியாது. ஸோ ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிப்பில் பண்ணும்போது அதே மாதிரி தான். இந்த இடத்துல சென்டரில் எடுத்துக்கோங்க. ஷார்ப்னஸ் மாறாமல் பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு. ஸோ இது மாதிரி ஒரு பெட்டல் அட்டாச் பண்ணுறதுக்கு 4 இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த பெட்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஷேப்பாக அட்டாச் ஆகும் நமக்கு. ஆனால் ஸ்டிச்சஸ் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. அது ரொம்ப கவனமாக பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பெட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த ஃபஸ்ட் பெட்டலோட இந்த பிசிறு இருக்கு இல்லையா, இதை கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் அதே மாதிரி 4 இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி 3வது பெட்டல் 3 பெட்டலையும் அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே முடிச்சாச்சு. லீவ்ஸ்லையும் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அந்த எல்லா ஃப்ளவர்ஸையும் ஜாயின் பண்ணுற கோட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வெறும் கோல்டன் ஜரி வச்சு டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அண்ட் லீஃபுக்கு எல்லாத்துக்குமே வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டிருக்கோம். அது போக இப்போ வந்து இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதோட சென்டர் இருக்குல்ல, இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த ரா எட்ஜஸ் தெரியுது இல்லையா, அந்த டிஷ்யூ கிளாத்தோட ரா எட்ஜஸ், இதை கவர் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், வெரைட்டி. அதில் தான் நம்ம கிரியேட்டிவிட்டியே காட்ட முடியும். நம்ம ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவேன். அப்படி இல்லைன்னா சீக்வன்ஸ் அண்ட் பீட்ஸ், ஒரு சீனி பாசியும் ஒரு சம்கியும் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுவேன். ரேண்டமாக அப்படியே தள்ளி வச்சு பண்ணுவேன். பட் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். வெறும் ஜர்கான் ஸ்டோன்ஸை ஒட்ட மட்டும் போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ வந்து ஜாஸ்தி போட்டுக்கலாம். நம்ம ஒரு சில இடத்துலலாம் அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பதிக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லுவேன். லைக் நிறைய க்ளூ போட்டு அதுக்குள்ளே வந்து இது மேலே அப்படியே ஒட்டி விடுவோம். இதில் வந்து நமக்கு எப்பவுமே ஜர்கான் ஸ்டோன்ஸ்க்கு நம்ம பேஸ் வந்து சக்கரி வைப்போம் இல்லையா, அதில் சக்கரி எதுவும் கிடையாது. டைரெக்டாக க்ளூ மேலே நம்ம அப்படியே ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால க்ளூ வந்து ஜாஸ்தி போடணும். அப்போனா தான் வந்து நல்லா நிற்கும் அது. ஸோ இந்த அளவு க்ளூ போட்டுட்டு ஸ்டோன்ஸை வந்து ஒன்றா எடுத்து இது மேலே அப்படியே வச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளூக்குள்ளே அது பதியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பதிச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து மீடியம் சைஸ் தான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல கிளிட்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸோட பேஸ்லையும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக முடிஞ்சு ஒன் சைடாக கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப கிராண்ட் லுக் கிடச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலி டிசைன் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒர்க் தான், யாருனாலும் பண்ணலாம். செயின் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் மட்டும் தான் அதில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அண்ட் இந்த பெட்டல்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்லீவில் வந்து ஒரு 3 ஃப்ளவர் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது இனிமேல் தான் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.